பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 121 அதிகாரம் 2வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, ஒத்தாசையான காரியங்கள், உதவியான காரியங்கள் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க எல்லாமே நான் உனக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. அவர் யாருன்னா வானத்தையும் பூமியை படைத்த தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்களா, எனக்கு அது நடக்கலங்க, எனக்கு இந்த காரியம் நடக்கலங்க, நான் எதிர்பார்க்கறேங்க, அது இன்னமும் பெற்றுக்கொள்ளுங்க, நான் கடன் பிரச்சனை இப்படி இருக்குங்க, இந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறவே மாறாதா, ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையை ஒரு அற்புதம் செய்யவே மாட்டாரா, என் வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை எப்பங்க மாறும் சொல்லி கேள்விக்கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க மகனே மகளே, உன் வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் மாறப்போது. வானத்தை பூமியை படிச்ச கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போறாமா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், இந்த வார்த்தை ஒழிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்ற ஒரு பிள்ளையா மாறும்போது நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஆண்டவர் கட்டுவாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உதவியை ஏசப்பா செய்வாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்ற பிள்ளைகளா இருக்கும். எப்படிங்க காப்பாற்ற முடியும்? டெய்லியும் பைபிள் படிக்கணுங்க, டெய்லியும் ப்ரேயர் பண்ணுங்க, ஏசப்பாக்கு